ஹாய் வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நல்லா இருக்கிறேன். கோலம் போட்டுக்கிற பாருங்கள். என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் தெரியாமல் இருந்தால் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன், ஒயிட் கலர் பொடியில் பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன கோலம் போட்டாலும் உங்களுக்கு கண் திஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு அந்த கோலத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக் போயிடும். கிராண்டாக போட்டு விடுங்க வீட்டுக்கு முன்னாடி. ஒரு 10 நிமிஷம் செலவிடுங்களேன் அதுக்காக. டெய்லி நல்லதே நடக்கும் எல்லாமே. ஏனோ தெரியவில்லை, அபி பொண்ணு வீடியோ பார்க்குற காணும் போல் எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசு. அபி என்னடா ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் புரியல. தூக்கமே சரியாக வரமாட்டேங்குதுங்க. இப்போ 1 மணி 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தூங்குற வேலையே இல்லை. இந்த கோலம்லாம் போட்டிங்களா செம்ம சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதில் ஒன்று கொஞ்சம் 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 மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது டிசைனு. ஆனால் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியும். நல்லா இருக்கும். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா. ஒரு கோலம் போட்டாலும் அழகாக இருக்கும் டக்குன்னு. நீங்கள் போட்டுட்டு பாருங்கள். இல்லைன்னா நானே ஓடியாந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு போடுறதுக்கு. சரியா? ஐயோ ஐயோ, பக்கமாக இருந்தால் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஓடியாந்துடுவேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் சங்கடப்பட்டுட்டே விட்ருவாங்க. தெரிஞ்சும் கூட சங்கடப்பட்டுட்டு விட்ருவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ஒரு இதை சேர்ந்ததா. நீங்கள் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி கோலமெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி போடுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நான் இப்போ போடுற வேலையே இல்லை வெளியில். ஏன்னா அந்த பால்கனி கூட்டுறக்கு பொண்ணு வருமா, அந்த பொண்ணு அப்படியே பண்ணிட்டு போயிடும். அப்புறம் இந்த உடல்நல மனசு இதெல்லாம் சரியில்லைனால போடாமல் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போடுறது. வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி எடுத்துருவேன். அப்படியே அந்த மண்ணெல்லாம் அள்ளிடுவேன். ஏதாவது கலர் காம்பினேஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த கலரை எடுத்து வச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா அதை அப்படியே மொத்தம் கூட்டி தான் எடுக்கணும். ஏன் சாமி, என்னடா ஆச்சு உனக்கு? நீ கோலம் போட்டியா? கோலமாக போட்டு வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற. இடுப்பு வலிக்குதுங்க இந்த த்ரோடு கோலம் உட்காந்து போட்டதுக்கு. என்னம்மா சாப்பிட்றியா? என்னடா நீ பேசமானிங்கிற? வாய் மேலே கொண்டாந்து வச்சு என்ன பண்ணிட்டு சாப்பிட்றியாடா? பார்த்தீங்களா எங்கள் பூனைக்குட்டி எப்படி பண்ணுதுன்னு? தில்லாலங்கடி பூனைக்குட்டிங்க வா. கோலம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மறுபடியும் வாயில் வைக்கிறியா? வாயில் வச்சு நீ